Recording in progress. Okay, students. Okay. Voice clear தானம்மா? Okay. இப்போ students, நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் and good morning and வணக்கம் students. இப்போ நம்ம commerce 2028 batch. இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதாவது சாதாரண தர பரீட்சை எழுதினதுக்கு பின்னால ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. எதுக்கு? அட்வான்ஸ் லெவல் கொமர்ஸ் ஃபைனான்ஸ், அதாவது கொமர்ஸ் வணிகத்துறையில் காலெடுத்தில் வச்சுருக்கீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கம்மா. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது கொமர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னால் நீங்கள் ஓ லெவலில் கொமர்ஸ் படிச்சிருக்குன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்போ நீங்கள் கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ் பயோ படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், மெத்ஸ் படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அதெல்லாம் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பயோ அண்ட் மெத்ஸில் இன்ஜினியரிங் அண்ட் டாக்டர் 26 வயதில் முடிச்சுட்டு வந்து எப்போ உழைக்கிற நல்லா இருக்கிற. ஆனால் கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியா? கொமர்ஸ் செஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் டபுள் முடிச்சிருப்பீங்க, சிஏ கார்பரேட் லெவல் செய்யலாம், ஏசிசிஏ செஞ்சது போக எல்லாம் அதெல்லாம் பற்றி சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு நானே உங்களுக்கு ஜப் அப்ளை பண்ணி தருவேன். ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் நீங்கள் கொமர்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூட்ன்றது, அதாவது இந்த நிறுவனத்தில் நீங்கள் படிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பல பெனிஃபிட்ஸ் கிடைச்சலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் வெபினார் ஒன்று செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொமர்ஸில் 3-4 சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம், 5 கிட்ட இருக்கும். ஆனால் கூடுதலான மாணவர்கள் எடுக்கக்கூடியது கொமர்ஸில் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் அக்கவுண்டிங் அண்ட் எக்கனாமிக்ஸ். இப்படிப்பட்ட சப்ஜெக்ட், அதாவது இப்படிப்பட்ட பாடங்கள் இருக்குது. இன்னொன்று ஐசிடி. நீங்கள் கொமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் அக்கவுண்டிங் எடுக்கணும் கட்டாயம். அப்போதான் வணிகத்துறைக்கு தொடர்புடைய மாணவர்கள். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் ஒன்று திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஓ லெவலில் கொமர்ஸ் படிச்சிருக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நானும் ஓ லெவலில் கொமர்ஸ் எடுத்ததில்லை. ஓகே, நான் ஏ லெவலில் தான் கொமர்ஸ் படித்தேன். ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் எத்தனை யூனிட் இருக்குது பிஸ்னஸ் ஸ்டடீஸில்? நான் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். அக்கவுண்டிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் முவாத் சார் ஹாதிக் சார் எடுப்பார். இப்போ நீங்கள் ஒரு பாடத்துக்கு 2-3 சேர்ட்ட போனீங்கன்னா பாருங்க, உதாரணத்துக்கு 2 பாடத்தை ஒரு சேர்ட்ட போனீங்கன்னா அவங்க 2 பேர் ஒரு பாடத்தை 2 பாடத்தையும் சேர்ந்து ஒரு டீச்சர்ஸ் படிப்பிக்கிறன்றது எனக்கு 3 சப்ஜெக்டையும் படிப்பிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் மாணவர்களுக்கு கிடைக்காது. நம்முடைய நோக்கமே மாணவர்களுக்கு 3A எடுத்து, அதாவது அகில இலங்கை ரீதியில் ஒரு டாப் லெவலில் வரணும்னு சொல்லி. இந்த மாதிரி நம்மளோட மாணவர்கள் 2026ஆம் ஆண்டு மாணவர்கள் 120, அதாவது 120 தொடக்கம் 150 மாணவர்கள் தொடக்கம் எழுதுறாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி எக்ஸாம் செய்கிறாங்க. அதில் 100 பேருக்கிட்ட கட்டாயம் நல்ல ரிசல்ட், டாப் லெவலில் ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏ லெவல் என்றால் என்ன. நீங்கள் ஏ லெவல் என்பதனை கேள்விக்குறி வைத்து விட்டு வந்திருப்பீங்க. இந்த 2 வருஷத்தையும் எவ்வாறு பயன்படுத்தணும்னு நினைச்சு கொள்ளுங்க. இந்த 2 வருடத்தையும் தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டால் நீங்கள் கட்டாயம் 3A எடுத்து ஐலண்ட் ரேங்கில் டாப்புக்குள்ளே வரலாம். உங்களுடைய உம்மா வாப்பாடு, அதாவது உங்களோட உம்மா வாப்பா கஷ்டப்பட்டு 2 வருடங்கள் செலவழித்து நீங்கள் அதாவது படிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு மோட்டிவேஷன் தேவை. இவரோட மோட்டிவேஷன் அனைத்தையும் உள்ளடங்கல தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸ் கிளாஸ் நான் செஞ்சு கொண்டு போவேன். உங்களுக்கு என்ன டவுட் வேணுமோ, உங்களுக்கு 18 யூனிட் இருக்குமா பிஸ்னஸ் ஸ்டடீஸில். ஓகே, 18 யூனிட்ஸ் இருக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்த மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எல்லோரும் நினைக்கிற அட்வான்ஸ் லெவல்ன்றது பெரிய ஒரு பரப்புன்னு சொல்லி இல்லைம்மா. எந்த டீச்சர்ஸ் மாதிரியும் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். எக்ஸாமுக்கு எதை கைட் பண்ணணுமோ அதை சொல்லித் தருவேன், எதை கட்டாயம் படிக்கணுமோ அதை நான் சொல்லித் தருவேன். இவ்வாறான வெபினார்ஸ் யாரும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டையும் தொகுத்தெடுத்து எத்தனை சதவீதம் மார்க்ஸ் கவர் பண்ணப்படும் சொல்லி உங்களுக்கு நான் தொகுத்தெடுத்து வச்சிருக்கிறேன். AA பற்றி சொல்லுவேன், அதே மாதிரி சிஏ பற்றி சொல்லுவேன், ஏசிசிஏ பற்றி சொல்லுவேன். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாய கடமை. ஓகே. ப்ரொஃபஷனல் ஒரு அக்கௌண்டனாக நீங்கள் உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் AA செய்ய வேண்டும். அகடமிக் ரீதியாக நீங்கள் டிகிரி முடிச்சு டிகிரி ஹோல்டர் ஜெயவர்த்தனபுர யூனிவர்சிட்டி கேண்டராக வேண்டும் என்றால் கொமர்ஸில் ஜெயவர்த்தனபுர யூனிவர்சிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு தரத்தில் இருக்கக்கூடியது ஒரு யூனிவர்சிட்டி. நீங்கள் நல்ல டாப்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன டவுட்னாலும் கேளுங்கம்மா.
அப்ப நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். இதுல யூனிட் வந்து அதாவது எத்தனை யூனிட் இருக்குன்னு சொல்லி கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் 18 யூனிட் இருக்கு. முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் இதுல உங்களுக்கு ஃபார்முலா தந்திருக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல முதலாவது யூனிட் வணிக கல்வி மற்றும் வணிகச் சூழல். அப்ப இதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 20 மார்க்ஸ் டெஸ்ட் பண்ணுவான். 20 மார்க்ஸ்ல 14 மார்க்ஸ் இதுக்குள்ள தான் வரும். அப்ப எழுதி கொள்ளுங்க, 5 தொடக்கம் 8% மார்க்ஸ் இதுக்குள்ள கவர் பண்ணப்படும். அப்ரோக்ஸ் எக்ஸாம் வைட்டேஜ். ஓகே, எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பெர்சன்டேஜ். அப்ப இரண்டாவது யூனிட் சமூக பொறுப்பு. அப்ப இந்த சமூக பொறுப்பு யூனிட் 2 தொடக்கம் 4 மார்க்ஸ். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணி கொள்ளுங்கம்மா. இந்த வணிக கல்வியும் சமூக பொறுப்பும் சேர்ந்து ஒரு கேள்வியாக 20 மார்க்ஸுக்கு வரும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை மார்க் பண்ணி கொண்டுட்டீங்களா? ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன்மா. அப்ப இரண்டாவது யூனிட்டையும் பார்த்தாச்சு, சமூக பொறுப்பு. அப்ப அடுத்தது மூணாவது யூனிட் இருக்குமா? பாருங்க, அரசும் வணிகமும். இது ஒரு சிறிய யூனிட். அனைத்திற்கும் உங்களுக்கு பிடிஎஃப் ஒரு யூனிட். அப்போ ஒரு யூனிட், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். அதை நீங்க பிடிஎஃப் எடுத்து ஒவ்வொரு கிளாஸும் மிஸ் ஆக்காம நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அப்ப நான் உங்களுக்கு யூனிட் பேஸ் எக்ஸாம் பேப்பர் தருவேன். அதே மாதிரி எக்ஸாமும் வைப்பேன். அதே மாதிரி ஓல் டியூட்டும் தந்து கொண்டிருப்பேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நம்முடைய அதாவது சிஎஃப்ஐ நம்முடைய பிசினஸ் ஸ்டடிஸ் கிளாஸுக்கு இலங்கை ரீதியாக, அதாவது ஐலண்ட் ரீதியாக ஹையர்லி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸஸ் தான் இது. இப்போதைக்கு 150 பேருக்கிட்ட ஆன்லைன்ல இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு எக்ஸாம் செய்ய போறாங்க. இப்போ அவங்கள்ட்ட நீங்க நம்மளோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்கலாம். நீங்க நான் ஃபீட்பேக் போடுவேன், அதெல்லாம் கேட்கலாம். நீங்க நம்பிக்கை தன்மையாக வரலாம். யாரும் இங்க உங்களுக்கு ஏமாற்றுத்தன்மையை ஒன்றும் தரப்போறதில்லை. ஓகே, நீங்க கட்டாயம் வந்து படிச்சுட்டு போகலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட் வேணுமே கேட்கலாம். அட்மின் 24 மணி நேரம் உங்களுக்கு ஆன்லைன்ல இருப்பாரு. ஓகே, அப்ப நீங்க கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 வருடத்தையும் ஃபுல் வினைத்திறனாக செயற்படக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க? கட்டாயம் 3Aக்கு எடுத்து 95 மார்க்ஸ் எடுத்து ஐலண்ட் ரீதியாக டாப் லெவல்ல வருவீங்க. அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 யூனிட் முடிஞ்சு. வணிக கல்வி மற்றும் வணிகச் சூழல். அப்ப சமூக பொறுப்பு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டாவது இரண்டும் சேர்ந்து 20 மார்க்ஸுக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அடுத்தது பாருங்கம்மா, அரசும் வணிகமும் மூணாவது யூனிட் எழுதி கொள்ளுங்க. அரசும் வணிகமும் மூணாவது யூனிட், அரசும் வணிகமும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் 2 தொடக்கம் 4 மார்க்ஸ் சொல்றது ஓகே. இதுல பெருசா 2019க்கு முன்னால பெரிய கேள்வி கேட்டிருந்தான். ஆனால் அதற்கு பின்னால இன்னும் கேள்வி கேட்கலாமா? பாஸ் பேப்பர் நான் உங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு தியரியை மட்டும்தான் படிச்சு தருவாங்க ஸ்டார்ட்ல இருந்து. ஆனா நான் அப்படி உங்களுக்கு செய்ய மாட்டேன். ஸ்டார்ட்ல இருந்து உங்களுக்கு தியரி அண்ட் பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர் முதலாவது யூனிட்டுக்குள்ள படிச்சிருக்கிற பேப்பர் எல்லாம் செய்வேன் நான். உங்களை நான் சும்மா விட போறதில்லை. உங்களை திறத்தி பிடிச்சுக்கொண்டு உங்களை கைட் பண்ணி தான் செய்வேன். ஓகே, நீங்க ஒரி பண்ணக்கூடாது. அப்ப பாருங்க, மூணாவது அரசும் வணிகமும். இது ஒரு சிறிய ஒரு யூனிட் தான், ஆனா நோட்ஸ் கொஞ்சம் இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட் பிசினஸ் ஸ்டடிஸை அரசியல் மாதிரியோ பெரிய தமிழ் பாடம் மாதிரியோ நீங்க நிறைய எழுதணும்னு இல்லை. திருக்குறள்லாம் எழுதணும் இல்லை, அரசியல் ரீதியாக எழுதணும் இல்லை. குறிப்பிட்ட நோட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். நோட் ஒரு வரியில 2 வரியில தான் ஆன்சர் கொடுக்க வரும். எவ்வாறு எழுதணும்னு சொல்லி பாஸ் பேப்பர்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூலை மந்த் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, அப்ப இங்க மூணாவது யூனிட் அரசும் வணிகமும் எழுதி கொள்ளுங்க. பெர்சன்டேஜ் 2 தொடக்கம் 4%. ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கம்மா, இங்க அரசும் வணிகமும். ஓகே, அடுத்தது 4வது யூனிட் இருக்குது வணிக அமைப்பு. இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ரெட் மார்க்ல. இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய பெரிய யூனிட் இதுதான். ஆனால் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான். ஆனா கேள்வி எடுக்கிற விதம் இதுக்குள்ள இப்ப கூட 20 மார்க்ஸுக்கு கேட்பான். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை 20 மார்க்ஸுக்கு கேட்பான். அப்ப நீங்க இதுல 5 தொடக்கம் 10% போட்டு மாத்திக்கொள்ளுங்க. 5 தொடக்கம் 10% மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. வணிக அமைப்பு. ஓகே, வணிக அமைப்பு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். 4வது யூனிட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஓகே, ஓகே. அப்ப அடுத்தது பாருங்கம்மா, முயற்சியாண்மை. ஓரல் செட் போட்டிருக்காங்க. ஓகே சார், டபுள் ஐடி செஞ்சா என்ன பெனிஃபிட்ஸ்? எஸ்மா, டபுள் ஐடி இருக்கு தானம்மா. இப்ப டபுள் ஐடின்றது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது அசோசியேட் டெக்னீஷியன், அதாவது
அது ஒரு கணக்கியல் ரீதியான ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். அது நானும் முடிச்சிருக்கிறேன். நீங்க ஏ லெவல் செய்கின்ற பொழுது செய்தாலும் நல்லதுதான், ஏ லெவல் முடிச்சதுக்கு பின்னால செய்தாலும் நல்லதுதான். நான் எதை அதை சுவர் பண்ணுவேன்னு சொல்ல தெரியாது. நான் ஏ லெவல் செய்கின்ற பொழுது நானும் முடிச்சு கொண்டேன். பட் டபுள் ஐடி நீங்க முடிச்சு கொண்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், எதிர்காலத்துல இப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இலங்கை பட்டய கணக்காளரா நீங்க வரணுமா? வரலாம். அப்ப சிஏ முடிக்கிறேன்னு சொன்னால் நீங்க டபுள் ஐடி முடிச்ச மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிஏல நீங்க 3 லெவல் இருக்கு. சிஏல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதுல 3 லெவல் இருக்கு. 3 லெவலையும் முடிச்சதால் உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா போகலாம். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க சிஏ தேவையில்ல டபுள் ஐடி முடிச்சிருந்தா. ஓகே, அது ஒரு பெனிஃபிட்ஸ். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னும் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, குட். அப்ப 4வது யூனிட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா, வணிக அமைப்பு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, 5வது யூனிட் அது பெரிய யூனிட். அது கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒவ்வொரு யூனிட் ஆகும் உங்களுக்கு 1 இயர்ல, அதாவது ஒரு வருடத்தில் சிலபஸ் முடிக்கப்படும். ஓகே, எந்த ஒரி பண்ண தேவையில்ல. ஒரு வருடத்தில் சிலபஸ் முடிக்கப்பட்டு ஃபுல் மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர்லாம் செஞ்சு தான் கொண்டு போவேன். லாஸ்ட்லயும் உங்களுக்கு ஃபுல் பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் தான் செய்வேன். ஓகே, ஓகே, குட். ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்க, 5வது யூனிட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது சிறிய ஒரு யூனிட், ஒரு 3 தாள் 4 தாள் தான் இருக்கும். சிறிய ஒரு யூனிட், முயற்சியாண்மைன்னு போட்டுக்கொள்ளுங்க. ஓ லெவல்ல முயற்சியாண்மைன்ற ஒரு சப்ஜெக்டே இருக்கு தானே, இதுல அது ஒரு யூனிட்மா. ஓகே, விளங்குதா? ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல்ன்றது நீங்க இது பிசினஸ் ஸ்டடிஸ் நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா கட்டாயம் நான் எடுக்க வைப்பேன். 2 வருடமும் கிளாஸஸ் மிஸ் பண்ணாம ஃபுல் ரெக்கார்டிங் பார்த்து நான் தரக்கூடிய நோட்ஸ், அதே மாதிரி நான் தரக்கூடிய பேப்பர், நான் தரக்கூடிய அனைத்தையும் செய்தீர்கள் என்றால் கட்டாயம் எடுக்க வைப்பேன். ஓகே, மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப 5வது யூனிட் முயற்சியாண்மை. இது இன்னொரு யூனிட். 5 தொடக்கம் 7% மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. முயற்சியாண்மை. ஓகே, அடுத்தது போடுங்க. 6வது யூனிட் சிற்றளவு வணிகம். இது சிறிய ஒரு யூனிட், 3 தாள் தான் வரும். இதுவும் சிறிய ஒரு யூனிட். சிற்றளவு வணிகம் இது என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? SMEன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, SMEன்னு போட்டுக்கொள்ளுங்க பக்கத்துல. சிற்றளவு வணிகம் இது சிறிய ஒரு யூனிட். அதெல்லாம் சொல்றேன் நான். ஓகே, சொல்றேன். பணம் அடுத்த 7வது யூனிட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பணம் மற்றும் வங்கி நிதி நிலைமை. பணம் மற்றும் வங்கி நிதி நிலைமை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வாறு உங்களுக்கு தொகுத்தெடுத்து எந்த கிளாஸ்லயுமே யாரும் சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு இத்தனை யூனிட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தியரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேப்பரும் செய்ய மாட்டாங்க. அப்படி நம்ம செய்ய மாட்டோம். உங்களுக்கு ஃபுல் கவர் தான் ஆகும். பேப்பர் எல்லாம் கவர் ஆகும். அப்ப 7வது யூனிட் பணம் மற்றும் வங்கி நிதி நிலைமை. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இந்த முயற்சியாண்மை 5வது யூனிட், சிற்றளவு வணிகம் 6வது யூனிட், 7வது யூனிட் பணம் மற்றும் வங்கி நிதி நிலைமை. அப்ப இதுல இதுவும் ஒரு பெரிய யூனிட். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரெட் மார்க். 7வது யூனிட் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் ஒரு பெரிய யூனிட். அப்ப 5 தொடக்கம் 8% மார்க்ஸ் இதுக்குள்ள கவர் ஆகும். ஓகே, ஓகே. அப்ப 8வது யூனிட் இருக்கு தானே, காப்புறுதி. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, காப்புறுதி. அப்ப இந்த காப்புறுதி இருக்கு தானேமா, இந்த முயற்சியாண்மை 5வது யூனிட்டிலிருந்து 8வது யூனிட் காப்புறுதி வரை உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு எடுக்கப்படும். ஓகே, அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன யூனிட். முயற்சியாண்மை சின்ன யூனிட், சிற்றளவு வணிகம் சின்ன யூனிட், காப்புறுதியும் ஒரு சின்ன யூனிட், பணம் மற்றும் கொஞ்சம் பெரிய யூனிட். அப்ப இது 4ஐயும் வைத்து தான் உங்களுக்கு 20 மார்க்ஸ் கவர் ஆகும். ஓகே, குட். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது பார்க்கலாம். இப்ப பாருங்கம்மா, 9வது யூனிட் இருக்கு தானே, போக்குவரத்து. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது சிறிய ஒரு யூனிட், ஒரு 4 தாள் தான் வரும். 2 தொடக்கம் 4%. 4 தாள் 5 தாள் வரும். 2 தொடக்கம் 4%. என்ன சார் எல்லாம் அட்வான்ஸ் லெவல்னு சொல்றீங்க, சின்ன சின்ன யூனிட்? எஸ், எல்லாம் சின்ன சின்ன யூனிட். நீங்க தேர்ட் இயர்ல படிக்கின்ற பொழுது கொஞ்சம் அட்வான்ஸ் நோட்ஸ் இருக்கும். இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு தான், இல்லைன்னு இல்லை. நான் முக்கியமானதை சொல்லி படிச்சு தருவேன். ஓகே, அப்ப 9வது யூனிட் போக்குவரத்து. அப்ப 2 தொடக்கம் 4%. ஓகே, மார்க் பண்ணி கொடுங்க. அடுத்தது வாங்க, தொடர்பாடல். 10வது யூனிட் தொடர்பாடல். ஈஸியான சாப்டர். இதெல்லாம் ஒரு 5 தாள் 6 தாள் தான் இருக்கும். 3 தொடக்கம் 5%. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தொடர்பாடல். 11வது லாஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் இயர்ல வியாபாரம். அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. போக்குவரத்து, தொடர்பாடல் மற்றும் வியாபாரத்தை வைத்து உங்களுக்கு முழுமையான ஒரு கேள்வி வரும் 20 மார்க்ஸுக்கு. இந்த 3 யூனிட்டும் சின்ன சின்ன யூனிட். போக்குவரத்து, தொடர்பாடல், வியாபாரம். இதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எங்க போனாலும் இப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நீங்க சிஎஃப்ஐ நிறுவனத்துக்கு வந்ததால நீங்க ஒரு லக்கி மேன்.
இப்போ 120 150 பேருக்கிட்ட எக்ஸாம் செய்கிறாங்க. அவங்களுடைய ரிசல்ட்டை நான் அவுட்புட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னும் இன்னும் நிறைய மாணவர்கள் 27லேயும் படித்து கொண்டிருக்கிறாங்க. 28ஆக நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ண தேவையில்லை. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு 100%. நீங்கள் என்கிட்ட கிளாஸ் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ரைவேட்டாக கிளாஸ் போகவே தேவையில்லை. ஓகே, ஃபிசிக்கலாக கிளாஸ் போகவே தேவையில்லை. ஓகேம்மா, குட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் 13ஆம் ஆண்டு பாடம் சிலபஸ் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. செகண்ட் இயர் ஸ்பீடாக தான் போகிறேன். ஏனென்று சொன்னால் நெக்ஸ்ட் செமினார் ஒன்று இருக்குமா, அதெல்லாம் போகணும் கொஞ்சம். ஓகே, டைம் ஷெடியூல் போகிறது கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 26 பேட்ச், அதாவது இந்த ஒரு 10 நாளையில் எக்ஸாம் முடியுமா, அதாவது 10 நாளையில் செல்ஃப் ஸ்டடி கொடுக்குறேன். அதுக்கு பின்னால் உங்களுக்கு தான் ஃபுல் கிளாஸ். அப்போ இனி உங்களை தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே, உங்களுக்கு டைம் இருக்குது. நான் படிப்பு தரது டைம் இருக்குது. நான் படிப்பிச்சு தரத்தை உடனடியாக படிச்சிடணும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ 12வது யூனிட்ல எழுதிக்கொள்ளுங்க. 13ஆம் ஆண்டு பாடத்தில் 12வது யூனிட் முகாமைத்துவ எண்ணக்கருக்கள். இது மிக பெரிய ஒரு யூனிட். பெருசுண்டா கஷ்டம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். நோட்ஸ் எல்லாம் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்க வேண்டியது தான். ஷோர்ட் நோட் தருவேன் நான். ஓகே, முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் இது பெரிய கேள்வி. ஓகே, 8 தொடக்கம் 10% எழுதிக்கொள்ளுங்க. முகாமைத்துவ எண்ணக்கருக்கள். அப்ப 13வது யூனிட்டை பாருங்க ஸ்டூடெண்ட். செயற்பாட்டு முகாமைத்துவம். இங்கிலீஷ்ல சொல்றேன்டா ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட். இங்க மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் கன்செப்ட். அப்ப இங்க பாருங்க ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் 8 தொடக்கம் 10%. அப்ப இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு வரும். மார்க் பண்ணி கொடுங்கம்மா. இது ரெண்டும் சேர்ந்து 20 மார்க்ஸுக்கு வரும். உங்களோட ஏ-லெவல் பேப்பர் மாடலை நெக்ஸ்ட் கிளாஸ்ல காட்டுவேன். ஓகே, இப்படித்தான் பேப்பர் வரும், இப்படித்தான் மார்க்ஸ் கவர் ஆகும் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லா பேப்பர் மெத்தட் காட்டுவேன். ஓகேமா, யாரும் பேப்பர் மெத்தட் எல்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நான் உங்களுக்கு பேப்பர் மெத்தட் எல்லாம் சொல்லித்தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே, செயற்பாடு இரண்டும் சேர்ந்து 20 மார்க்ஸுக்கு வரும். அப்ப 14வது யூனிட்டை பாருங்கம்மா. சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். நீங்க சொல்லுறீங்க மார்க்கெட்டிங் மேனேஜர்லாம் சொல்லுவீங்க. இங்க நீங்க படிச்சுதான் மார்க்கெட்டிங் மேனேஜர்லாம் பத்தி விளங்கி கொள்ளுவீங்க. இப்போ இதுவும் ஒரு பெரிய ஒரு யூனிட் இல்லை, ஆனா கேள்வி எடுக்கிற விதம் கூட. ஆனா பெரிய ஒரு யூனிட் தான், அவ்வளவு இல்லை. அப்ப 10 தொடக்கம் 12% 14வது யூனிட். ஓகே ஓகே, குட். இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் 10 தொடக்கம் 12%. 15வது யூனிட் எழுதுக்கொள்ளுங்கம்மா. நிதி முகாமைத்துவம், ஃபைனான்ஸ் மேனேஜர்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்க அக்கௌண்டனா போனாலும் இதைத்தான் செய்ய போறீங்க. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு படிச்சு தருவேன். நீங்க இப்போ சின்ன பிள்ளைகள் இல்லை, அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் 10 தொடக்கம் 12%. அப்ப இது இரண்டையும் மார்க் பண்ணி கொள்ளுங்க. இது இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 20 மார்க்ஸ். இது இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கேள்வி வரும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அடுத்தது எழுதி கொள்ளுங்கம்மா. பெரிய ஒரு யூனிட் இது, மனிதவள முகாமைத்துவம். தேர்ட் இயர்ல தானே உங்களுக்கு நல்ல படிப்பே இருக்கு. அதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு சொல்லி தருவேன். கஷ்டமெல்லாம் இல்லை, ஃபுல்லா ஈஸி. எந்த ஒரு கஷ்டமும் இல்லம்மா. நான் எவ்வளவு ஈஸி உங்களுக்கு ஷோர்ட் நோட்லாம் தந்து உங்களுக்கு எல்லாம் செய்வேன். ஒரி பண்ணவே வேணாம். ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் 16வது யூனிட் எழுதி கொள்ளுங்க. மனிதவள முகாமைத்துவம். மனிதவள முகாமைத்துவம் 8 தொடக்கம் 10% மார்க்ஸ் இதுக்குள்ள கவர் ஆகும். ஓகே, மனிதவள முகாமைத்துவம். ஓகே, குட். 17வது யூனிட் எழுதி கொள்ளுங்க. இந்த மனிதவள முகாமைத்துவம் நிதி முகாமைத்துவத்தையும் கொஞ்சம் இதோடையும் மெட் பண்ணி கொள்ளுங்க. மனிதவள முகாமைத்துவத்தோட சேர்ந்து ஒரு 20 மார்க்ஸ் கேள்வி வரும். ஓகே, அப்ப அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், தகவல் முறைமை முகாமைத்துவம் மற்றும் வணிக திட்டம். தகவல் முறைமைனா நீங்க ஓ-லெவல் ஐடி படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவா இருக்கும். தகவல் முறைமை ஒரு சிறிய ஒரு யூனிட், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 5 தொடக்கம் 7%. வணிக திட்டமும் ஒரு அளவான யூனிட், இரண்டும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 18வது யூனிட், 17 மற்றும் 18. அப்ப இது இரண்டும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் 20 மார்க்ஸுக்கு கவர் ஆகும். மொத்தம் உங்களுக்கு ஏ-லெவல் பார்ட் 2 பேப்பர்ல 8 கேள்வி தரப்படும். ஓகே, பார்ட் 2ல 8 கேள்வி தருவாங்க. அதுல பார்ட் ஏ பார்ட் சொல்லி ஒரு பார்ட் பிரிப்பாங்க, அதுல 4 கேள்வி. பார்ட் பின்னு சொல்லி பிரிப்பாங்க, அதுல ஒரு 4 கேள்வி. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப அதுல நீங்க 5 கேள்வியை தான் செய்யணும். ஓகே, 8 கேள்வியில 5 தான் செய்யணும், மிச்சம் 3 விட்டுறணும். அப்ப பார்ட் ஏ பார்ட்ல 3 கேள்வி செஞ்சீங்கன்னு சொன்னால் பார்ட் பி சைட்ல 2 கேள்வி செய்யணும்.
அல்லது எனக்கு பார்ட் ஏல 2 செஞ்சுட்டு அங்கால 3 செய்யலுமாண்டாலும் செய்யலாம். நான் பேப்பர் மெத்தட் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, அப்ப உங்களுக்கு ஃபுல் கவர் 18 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 18 யூனிட்ஸும் கவர் ஆகுற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் ஃபுல்லா இருக்கும். டோட்டல் 200 மார்க்ஸ், எம்சிக்யூக்கு 200 மார்க்ஸ், டோட்டல் 400 மார்க்ஸுக்கு பார்த்து 4ஆல பிரிப்பாங்க. அப்ப உங்களுக்கு 100 மார்க்ஸ். நான் உங்களுக்கு 95 மார்க்ஸுக்கு மேல ஃபுல்லா படிப்பிச்சு தருவேன். அதே மாதிரி 100 மார்க்ஸுக்கு ஃபுல்லா படிப்பிச்சு தருவேன். நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் என் கிளாஸுக்கு மிஸ் ஆகாம ரெக்கார்டிங் பார்த்து ஃபுல்லா ஜாயின் பண்ணி கொள்ள முடியும். ஜாயின் பண்ணி கொள்ள முடியும். நீங்க என்ன செய்யணும்? படிச்சு கொள்ளணும். ஓகேமா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கம்மா. டபுள் ஏடி என்பது என்னன்னு சொல்லியிருந்தேன். டபுள் ஏடி என்பது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஏலெவல் செய்கின்ற பொழுதும் டபுள் ஏடியை செய்யலாம். உங்களுக்கு கொஞ்சம் பாரிய ரிஸ்க், அதாவது கஷ்டம். நீங்க போனை தவிர்க்கணும், விளையாட்டை தவிர்க்கணும், எக்ஸ்ட்ரா டைமை தவிர்க்கணும், உப்பிரியமா படிக்கணும். நான் டபுள் ஏடி செய்கின்ற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் ஏ லெவலும் படிச்சு கொண்டு தான் செஞ்சேன். நான் ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலில் ஒன்னா செஞ்சேன், விளங்குதா? அப்ப டபுள் ஏடியில் 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். அப்போ மொத்தம் 12 பாடம் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, 13 பாடம். எல்லாம் சின்ன சின்ன பாடம் தான், முடிச்சுட்டு போகலாம். நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். நானும் முடிச்சிருக்கேனே, 7க்கு முன்னுக்கு டபுள் எயிட்டி முடிச்சிருக்கிறேன்னு. அப்ப பிரச்சனை இல்லை, முடிக்கலாம். நானும் மனிதன், நீங்களும் மனிதன். உங்களோட ஏஜ்ல தான் நானும் படித்தேன். A level படிக்கின்ற பொழுது தான் டபுள் எயிட்டியும் படித்தேன். ஓகே, குட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், 2028 அண்ட் 2027 உங்களுக்கான கிளாஸஸ் வெரி வெரி மெகா ஸ்பெஷலாக உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது. அதே மாதிரி டுமாரோ என்ன செய்வேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், சாரி டுமாரோ அல்ல, ஒரு 2 நாளைக்கு பின்னால இந்த ரெக்கார்டிங் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் குயிக்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பிடிஎஃப் போட போறேன், ஒஃபிஷியல் குரூப்ல தான் போடுவேன். உங்களை எட் பண்றேன்னா நீங்க பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் போட்டு எட்மினுக்கு உங்களோட பெட்ச் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பணும். உங்க ரிஜிஸ்டர் நம்பரை பெற்றுக்கொள்ளணும். ஓகே, அப்ப இதோட பெனிஃபிட்ஸ் என்ன சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 18 யூனிட்ஸ் அண்ட் பாஸ் பேப்பர், 20 வருட பாஸ் பேப்பர் ஃப்ரீயா செஞ்சு தருவேன். அதே மாதிரி உங்களுக்கு மாடல் பேப்பர் செஞ்சு தருவேன். அதே மாதிரி யூனிட்ல ஒவ்வொரு யூனிட் பேஸாக கேள்வி பேப்பர் செய்வேன். அப்ப உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடீஸ் 2 வருடத்தில் தூசியாக ஆக்கி விடுவேன். ஓகே, இதுதான் இதோட கன்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஏ லெவல்ல எதெல்லாம் நோக்கி படிக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க என்ன டவுட் கேட்கணுமோ, எது வேண்டுமோ உங்களுக்கு, அது எல்லாம் உள்ளடங்கலாக உங்களுக்கு தரப்படும். ஓகேமா? இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை மார்க் பண்ணிட்டு இதை என்ன செய்யணும்? கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளணும் கிளாஸ்ல. ஸ்டூடெண்ட்ஸ், டபுள் எயிட்டியை சொல்லிக் கொள்றேன், எழுதி கொள்ளுங்கம்மா. டபுள் எயிட்டில 3 மட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல 4 பாடம், செகண்ட் லெவல்ல 4 பாடம், தேர்ட் லெவல்ல 4 பாடம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல்ல 4 பாடம், செகண்ட் லெவல்ல 4 பாடம், தேர்ட் லெவல்ல 4 பாடம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒன்று இருக்குமா, நீங்க ஏ லெவலுக்கு பின்னால் டபுள் எயிட்டி செய்யக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்க ஏ லெவல்ல டபுள் எயிட்டில நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், சாரி, ஏ லெவல்ல கொமர்ஸ்ல அக்கவுண்டிங் அண்ட் பிசினஸ் ஸ்டடிஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 3 சப்ஜெக்டும் எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்க இந்த 3 சப்ஜெக்டையும் எடுத்திருக்கீங்கன்னாமா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? ஏ லெவலுக்கு பின்னால் 3 சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் வீதம் இருந்தால் நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட் செய்ய தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லெவல் டபுள் எயிட்டில் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட், அக்கவுண்டிங் அண்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் ஃபுல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். கொமர்ஸை பொறுத்த மட்டும் அக்கௌண்ட்ஸுக்கு ஃபுல்லாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் எக்ஸாமுக்கு. ஓகே, ஃபுல்லாக படிக்கின்ற பொழுது கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். கால்குலேட்டர் ஒன்று வாங்கிக் கொள்ளுங்க. அப்போ அது 4 சப்ஜெக்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல. அதுல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் செய்யணும், பிசினஸ் மேத்ஸ். நீங்க ஏ லெவல்ல பாஸ் இருந்தா அப்போ ஒரு லெவல் முடிஞ்சிடும். செகண்ட் லெவல்ல 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஐஎஸ்டி ஐடி பாடம் ஒன்று, பிசினஸ் லோ பாடம் ஒன்று இருக்கு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் இருக்கு, அக்கவுண்டிங் இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, அட்வான்ஸ் அக்கவுண்டிங். ஓகே, அப்ப செகண்ட் லெவல்ல 4 பாடம் இருக்கு. அப்ப 2 லெவலையும் சேர்த்தும் நீங்க செய்யலாம், 8 பாடத்தையும் ஒன்னா போட்டும் செய்யலாம். அப்ப நீங்க 6 மாதத்திற்கு ஒருக்கா உங்களுக்கு டபுள் எயிட்டி எக்ஸாம் நடக்கும். ஓகே, 6 மாதத்திற்கு ஒரு முறை டபுள் எயிட்டி எக்ஸாம் நடக்கும். நீங்க 2 லெவலையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம். ஓகே, 2 லெவலையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம். கொஞ்சம் பாரிய ரிஸ்க். நான் 2 லெவலையும் ஒன்றாகத்தான் செய்து கொண்டேன். 2 லெவலையும் ஒன்றாக செய்து மிகவும் பாரிய தேர்ச்சியையும் பெற்றுக்கொண்டேன். ஒன்றுலையும் நல்ல, எல்லாத்திலையும் நல்ல ரிசல்ட் தான். ஏபி தான் பெற்றிருந்தேன். ஓகே, அப்போ உங்களுக்கும் பெறலாம். ஓகே, அப்போ நான் ஃபைனல் லெவலையும் முடிச்சு கொண்டேன். இப்போ சிஏ கார்பரேட் லெவல். ஓகே, அப்போ நீங்கள் டபுள் எயிட்டி முடிச்சு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் போகிறேன்னு சொன்னால் டபுள் எயிட்டி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்.
அப்போ இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் ஜூலை 15 ஸ்டார்ட் ஆகுது. பிடிஎஃப் உங்களோட ஒஃபீஷியல் குரூப்ல போட்டு விடுவேன். யாரும் மிஸ் ஆகாம பிடிஎஃப் அதாவது எடுத்துக்கொள்ளணும். பிடிஎஃப் மிஸ் ஆகணும்னு சொன்னால், ஒவ்வொரு யூனிட் பிடிஎஃப் மிஸ் ஆகணும்னு சொன்னால் உங்களுடைய மார்க்ஸ் கட்டாயம் இல்லாம போகும். ஓகே, நீங்க உங்களோட உம்மா வாப்பாட நம்பர் கைட் பண்றதுக்கு மாதிரி உம்மா வாப்பாட நம்பர் கட்டாயம் எனக்கு தேவை. ஓகே, அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுவேன். ஓகே, நீங்க உங்களோட மூப்புக்கு படிச்சு கொள்ள முடியாது. இதெல்லாம் ஒரு ஷெடியூல்ல இருக்கு. இன்ஷால்லா கட்டாயம் அப்படித்தான் செய்யறதுக்கு இருக்கு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நான் ஃபுல் கைட் பண்ணியிருக்கிறேன் 27 28 ஐலண்ட் டாப் ரேங்க் அடிக்கிறதுக்கு, டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கிறதுக்கு. நான் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு உங்களுக்கு செஞ்சு தருவேன். நீங்க என்னோட டாஸ்கோட ரெடியா? ஓம் சார், நீங்க செஞ்சுதாங்க, நாங்க நல்லா படிச்சு உங்களுக்கு 7 உண்டா நாங்க அடிச்சு காட்டுறோம். ஓகே, டன். ரெண்டு பேரும் என்ன செய்வோம்? டாஸ்க்கு இன்வால்வ் ஆகுவோம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய வெபினார். அதாவது யூனிட் 1 தொடக்கம் 18 வரையிலான ஹெட்டிங், எத்தனை சதவீதம் மார்க்ஸ் கவர் ஆகுது, எல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு வெபினார். ஓகே, ஒயிட்டேஜ் யூனிட் ஃபோக்கஸ் மோர், எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, இதுதான் உங்களுடைய பெரிய யூனிட். கீழே பாருங்க, சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், நிதி முகாமைத்துவம், முகாமைத்துவ எண்ணக்கருக்கள், செயற்பாட்டு முகாமைத்துவம், மனிதவள முகாமைத்துவம், வணிக திட்டம். இதுதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் யூனிட். ஓகே, மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அதிக கவர் பண்ணக்கூடிய மார்க்ஸ் இதுதான், இந்த யூனிட் தான். நான் அதாவது 6 யூனிட் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன நோட்ஸ் தான். எல்லாத்துக்கும் பிடிஎஃப் தந்து கொள்வேன். ஓகே, நீ பிடிஎஃப் எடுத்துக்கொண்டு என்னிடம் படிச்சு கொள்ள முடியும். நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃப்ல எல்லாம் இருக்காது. டேஸ் விட்டுட்டு தான் நான் இடையில நோட்ஸ் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அதை நீங்க மார்க் பண்ணி போகணும். ஒவ்வொரு வீக்லையும் 2 டே 2 நாள் கிளாஸ் நடைபெறும். அதாவது 1 ஹவர் 1.5 ஹவர் கிளாஸ் நடைபெறும். நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டவுட் இருந்தா பிரைவேட்டா, அதாவது 075 45 222 61 இந்த நம்பருக்கு அட்மினுக்கு மெசேஜை போட்டு நீங்க அட்மினுக்கு மெசேஜை போட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, பிஸ்னஸ் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய சம்மரி எல்லாம் இதான். நீங்க எந்த ஒரு பயமும் தேவையில்லை. பயப்படாம கிளாஸுக்கு வாங்க. கிளாஸுக்கு வந்து நீங்க உங்களுடைய லைஃபை முன்னேற்றகரமாக வெற்றி அடைவதற்கு செல்லுங்க. ஓகே, நீங்க கட்டாயம் லைஃப்ல வெல்லுவீங்க. அது என்னுடைய நோக்கம். மை மிஷன் அண்ட் விஷன், நோக்கம் என் குறிக்கோள் என்னன்னு சொன்னால், உங்களை ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது கணக்காளராகவும், அதே மாதிரி உங்களை ஒரு ஏ லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாணவர், டாப் லெவல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாணவர்களை மாக்குவதே எனது பொறுப்பு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் படிச்சே ஆகணும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? படிச்சால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நல்லா இருப்பீங்க ஃபியூச்சர்ல. படிச்சால் தான் கௌரவம். விளங்குதா? படிச்ச பணக்காரனை மாற பார்க்கணும். பணக்காரனை மட்டும் போனால், சொத்து மதிப்பு இருந்தால் மாத்திரம் உங்களுக்கு கௌரவம் இருக்காது. படித்த பணக்காரனாக போனால் ரெண்டும் இருக்கும். எஜுகேஷன் சைட்ல பவரும் இருக்கும், பணம் ரீதியாகவும் பவர் இருக்கும். அப்ப நீங்க கட்டாயம் கொமர்ஸ் சூஸ் பண்ணது வெரி வெரி லக்கி மேன். நீங்க இதுல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் கொமர்ஸ் படிச்ச நீங்க முன் வந்தீங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய பாரிய வெற்றி. பல லட்சக்கணக்கில் உழைக்கலாம். டபிள்இடி முடிச்சுட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு, வெளிநாட்டுக்கு போனாலே ஒரு அக்கௌண்டனாக ஒரு 6 லட்சம் எடுக்கலாம். அதே நீங்க சிஏ ஏசிசிஏ முடிச்சுட்டு போனாலே, அதோட விளக்கம் எல்லாம் நீங்க பிரைவேட்டா கால் பண்ணி கேட்டாலே சொல்லி தருவேன். அதை முடிச்சுட்டு போனாலே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு 20 லேக்ஸ், அதாவது 20 லட்சம் 25 லட்சம் எடுக்கலாம். போக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க 35 லட்சம் 40 லட்சம் எடுக்கலாம் மந்த்லி. அப்போ உங்களுக்கு கார் தருவாங்க, எல்லாம் தருவாங்க. அப்போ நீங்க செலவழிச்சு டைமை ஃபுல் கோர்ஸை என்ன செய்யணும்? இதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு அட்வைஸ். இதுதான் உங்களோட ஒரு வெபினார். இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் வரப்போறதே இல்லை. இந்த ரெக்கார்டிங் பார்க்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்பை நோக்கி மாத்திரமே சொல்லுங்கள். லாஸ்ட் டைம்ல வந்து கஷ்டப்படாதீங்க. நோட்ஸ் கிடைக்காததுண்டு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுவாங்க, சேர்ந்துடு. 1 வீக் ஒருக்கா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் கிளாஸ் நான் போடுவேன் 1 வீக்கு ஒருக்கா. ஓகே, நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் படிச்சு கொள்ளணும். இதற்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி இதுக்குள்ளதான் வரும், மாற்றம் அடையாது. நான் எதை படிச்சு தருவேன் அதை தான் எக்ஸாமுக்கு வரும். எக்ஸாமுக்கு வருவதை படிச்சு தருவேன், அனலைஸ் பண்ணி எது முக்கியமான பாயிண்ட் அதை மார்க் பண்ண சொல்லுவேன். கட்டாயம் கிளாஸ்ல ஒன் டைம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒஃபீஷியல் குரூப்ல எட் பண்றேன்னு சொன்னால் உங்களுடைய பெச் அண்ட் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய அனைத்து விதமான தகவல்களையும் அட்மினுக்கு கொடுத்து உதவுங்க. ஓகே, இன்ஷால்லா see you next class. and உங்களுடைய தியரி கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்ப இன்ஷால்லா ரெக்கார்டிங் பார்த்துட்டு பின்னால நீங்க கிளாஸ்ல கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.
ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் போட்டு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. See you next class. வணக்கம்.